ஓம் சக்தி அம்மா அருள்மிகு பங்காரு சித்தர் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஜூலை 27, 28 தேதிகளில் 54வது ஆடிப்பூர கஞ்சிவார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். மாநாட்டுக்கு பதிலாக மக்கள் சந்திப்பை நடத்த ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மாவட்ட வாரியாக மக்களை சந்திக்கிறார் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. மாநாட்டுக்கு பதிலாக அவர் மக்கள் சந்திப்பை நடத்துகிறாரா என்றும் கேள்வி எழுந்திருக்கிறது. 5 மண்டலங்களாக பிரித்து மாவட்ட வாரியாக ஓ பன்னீர்செல்வம் மக்களை சந்திக்க உள்ளார். 2026 தேர்தலை மையமாக வைத்து அவர் இந்த மக்கள் சந்திப்பை நிகழ்த்துகிறார். பாஜக கூட்டணியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் விலகிய நிலையில் மாவட்ட வாரியாக மக்களை சந்திக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். இதுகுறித்து பேசுவதற்காக ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு சுப்பரத்னம் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பாஜக கூட்டணியிலிருந்து விலகிட்டீங்க, அதன் பிறகு ஒரு முதற்கட்டமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கீங்க. மாநாட்டுக்கு பதிலாக மக்கள் சந்திப்பை ஓ பன்னீர்செல்வம் நடத்த இருக்கிறாருன்னு, அது குறித்த கூடுதலான தகவல் என்ன சார்? என்னைக்கு அவர் பயணத்தை தொடங்குறாரு, அது போன்ற விவரம்? இல்லம்மா, 2 தினங்களுக்கு முன்னர் சென்னையில் நடைபெற்ற அந்த கோர் கமிட்டி மீட்டிங்ல 3 விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதுமா. ஒன்று, தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பதா வேண்டாமா என்று. அதில் தெளிவாக ஒருமுகமாக ஒரு நீடிப்பதில்லை என்று முடிவு எடுக்கப்பட்டது. இரண்டாவதாக, மாநாட்டை பற்றி என்ன செய்தி என்று கேட்கிற பொழுது, இப்போது தேர்தல் நெருங்கிவிட்ட காரணத்தினால் மாநாடு நடத்துவதை விட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மக்கள் சந்திப்பை நடத்தினால் மிக பயனுள்ளதாக இருக்கும். நம்முடைய எதிர்கால திட்டங்களை பற்றி மக்களிடம் நேரடியாக எடுத்துச் சொல்வதற்கும், என்ன காரணத்திற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நாம் வெளியேறினோம் என்பதை மக்களிடம் நேரடியாக விளக்குவதற்கும், அடுத்து நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் புரிய வைப்பதற்கும், ஒரு நம்பிக்கை ஊட்டுவதற்கும், நேரடியாக தலைவர் அவர்களே நேரடியாக மக்களை சந்திப்பது என்பது பயனுள்ளதாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை கழகத்தினுடைய ஆலோசகராக இருப்பவரும் திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவருமான அண்ணன் பண்ருட்டியார் அவர்கள் முன்மொழிந்தார்கள். அந்த கருத்தை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இருந்த மற்ற இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் உட்பட அண்ணன் மனோஜ் பாண்டியன் உட்பட அனைத்து நிர்வாகிகளும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு, எனவே மாநாட்டிற்கு பதிலாக மக்கள் சந்திப்பை நடத்தலாம் என்று யோகோபித்த முடிவு எடுக்கப்பட்டது. மூன்றாவதாக, நாம் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியேறிவிட்டோமே, நம்முடைய கூட்டணி திட்டம் என்ன என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு இப்பொழுது நாம் எந்த கூட்டணியும் இல்லை, கூட்டணியை பற்றி சிந்தித்து முடிவெடுப்பதற்கு போதுமான கால அவகாசம் இருக்கிறது. எனவே உரிய நேரத்தில் உரியவாறு ஒரு நல்ல கூட்டணியை, நம்முடைய சுயமரியாதை காக்கக்கூடிய கூட்டணியை, நம்முடைய திராவிட இயக்க சித்தாந்தத்தை பாதுகாக்கக்கூடிய கூட்டணியை, அதை வலுப்படுத்த கூட்டணியை, தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை முன்னிறுத்த கூட்டணியை நாம் உருவாக்கலாம், அந்த கூட்டணி இணைந்து கொள்ளலாம் என்று முடிவெடுக்கப்பட்டது. எனவே நீங்கள் சரியாக கேட்டது போல மாநாட்டுக்கு பதிலாக மக்கள் சந்திப்பை அருமையண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நிகழ்த்த இருக்கிறார்கள். அதாவது தேதி கேட்டீங்க, அதாவது என்னன்னா, இன்றைய செய்தியாளர்கள் சந்திப்பில் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய செய்தி, நம்மை தொடர்ந்து அவமதித்து அவமரியாதை செய்து அவமானப்படுத்திய தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவது என்ற அந்த செய்தியை மக்களுக்கு தெரிவிப்போம். மற்ற செயல் திட்டங்களை பற்றி நாம் பிறகு கலந்தோலித்து தெளிவான முடிவெடுத்து மக்களுக்கு அதையெல்லாம் தெரிவிக்கலாம் என்று முடிவெடுக்கப்பட்டது. எனவே மாநாடுக்கு பதிலாக மக்கள் சந்திப்பு என்பது உறுதியான ஒரு செய்தி. எந்த தேதியில் எப்பொழுது தொடங்குவார், எப்படி மண்டல வாரியாக செல்கிறாரா, மாவட்ட வாரியாக செல்கிறாரா என்பது போன்ற, சட்டமன்ற தொகுதி வாரியாக செல்கிறாரா என்பது போன்ற விவரம்லாம் பிறகு தலைமை கழக நிர்வாகிகள் கூடி முடிவெடுத்து அறிவிப்போம். ஓ பன்னீர்செல்வம் மக்களை சந்திக்க இருக்கிறார். அந்த பயணம் தொடர்பான கூடுதலான தகவல்களை இணைப்பில் பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி திரு சுப்பரத்னம். ஓம் சக்தி அம்மா அருள்மிகு பங்காரு சித்தர் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஜூலை 27, 28 தேதிகளில் 54வது ஆடிப்பூர கஞ்சிவார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.